அம்பேத்கர் பத்தின அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் ஊடகங்கள்ல பேசு பொருளே ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை பாயுமா பாயாதா அப்படிங்கறதா. அந்த அளவுக்கு விஜயோட பேச்சை விட ரொம்ப அதிகமான ஒரு வீரியம் ஆதவர்ஜுனா பேச்சுல இருந்தது. குறிப்பா திமுகவை விமர்சித்து அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரிதான் இருந்தது. அவர் பேசினதெல்லாம் பார்த்தா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரணும் அப்படிங்கறத கவனத்துல கொண்டுதான் இப்படியெல்லாம் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உண்டாக்குது. இதை பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. இதை பத்தி எல்லா தலைவர்களும் அரசல் புரசலா விமர்சனம் பண்ணிட்டு வந்த நிலையில பாஜக தலைவர் சும்மா இருப்பாரா? அவரும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனாவோட பேச்சு குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோவையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு. அப்ப அவர் என்ன பேசுறாருன்னா, ஆனந்த் டெல்டும்டே ஒரு நகர்ப்புற நக்சல், பெரிய லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் ஆதவர்ஜுனா. இந்த ஆதவர்ஜுனா திமுக கட்சியில முதல்வர் ஸ்டாலினோட மருமகன் சபரீசனுக்கு ரொம்பவே நெருக்கமான பழக்கம் கொண்டவர். வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அமைப்பின் தலைவர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியவரும் இவர் தான். இப்ப இவ்வளவு பேசுற இந்த ஆதவர்ஜுனா தான் 509 கோடி ரூபாயான அவரோட மாமனார் பணத்தை எலக்ட்ரானிக் ஃபண்ட் மூலமா திமுகவுக்கு கொடுத்தவர். கொடுமையை பாருங்க, விசிகாவுக்கு நிதி கொடுக்கிறவரே இவர் தான். புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அரசியல் பேசுறார். ஏன்பா அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சரி, விஜய் அந்த புத்தகத்தை வாங்கட்டும், கொடுக்கட்டும், அந்த விழாவில் அரசியல் பேசட்டும், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா தமிழகத்துல இருக்கிற அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசணும். அம்பேத்கர் நிகழ்ச்சியை வச்சு தமிழகத்துல அரசியல் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நூல் வெளியீட்டு விழா அதுக்கு மிகப்பெரிய சான்று. இந்த நிகழ்ச்சிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நான் இதுல பங்கேற்கலப்பா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துடுறாரு. ஆனா அதே கட்சியில் இருக்கிற ஒரு துணை பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காருன்னா, இந்த விசிக கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில இருக்கா இல்ல ஆதவர்ஜுனா கையில இருக்கா? விசிக கட்சிக்கு ஒரு தலைவரா இல்ல 2 தலைவரா? திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா கட்சியில இருக்காருன்னா அது எப்படி சாத்தியம்? அதனால இந்த கட்சி திருமாவளவன் கையில இல்ல, லாட்டரி அதிபரோட மருமகன் ஆதவர்ஜுனாவோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆளுங்கட்சிய உங்க கட்சியை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் விமர்சனம் செய்யறாருன்னா அவர் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அவர் மேல கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்ல. இந்த நிகழ்வு திமுக கூட்டணி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நமக்கு எழுப்புது. பவர் பணம் ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் அவர் மேல கை வைக்க தயங்குறாங்க. பணத்துக்காக தான் இவங்களை கட்சியில வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்படின்னு திருமாவளவனையும் ஆதவர்ஜுனாவையும் விமர்சனம் செய்தது மட்டும் இல்லாம விஜயையும் போற போக்குல ஒரு தாக்கிட்டு போயிடுறாரு. விஜய் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மணிப்பூரை பத்தி பேசியிருந்தாரு இல்லையா, அதை பத்தி தான் அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்தாரு. விஜய் கொஞ்சமாவது காமன் சென்ஸை வளர்த்துக்கிட்டு பேசணும். மணிப்பூர்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே தெரியாம மணிப்பூர் பத்தி எரியுதுன்னு பேசிட்டு இருக்காரு. நான் ரெடியா இருக்கேன், அவர் வந்தா நான் அவரை மணிப்பூருக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை விளக்குறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நடிகர் விஜயும் விட்டு வைக்காம அந்த பிரஸ் மீட்ல போட்டு தாக்கி இருக்காரு அண்ணாமலை. இந்த மாதிரி அரசியல் தலைவர்களோட பயங்கரமான கருத்துக்களும் ஆதவர்ஜுனாவை திருமாவளவன் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இவங்கெல்லாம் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இதோட வெளிப்பாடா இன்னைக்கு மதியம் ஆதவர்ஜுனா 6 மாதம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு அறிக்கை கட்சியிலிருந்து அபிஷியலா வெளியே வந்தது. ஆனாலும் இது ரொம்பவே தாமதமான ஒரு நடவடிக்கை தான். அவர் பேசின பேச்சுக்கு கட்சி தலைமை அப்பவே ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அவங்க முடிவு எடுத்துக்கிட்ட நேரம் மற்ற அரசியல் கட்சிகள்ல இந்த மாதிரி அரசியல் பேச வச்சது இந்த கால தாமதம் தான். இதுக்கு அண்ணாமலை என்ன கருத்து சொல்ல போறாரோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.